நம் ஆண்டவர் அழைக்கின்றார். நிலை காற்றி கொடுக்கின்றார். இப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவோடு இந்த சிலுவை பயணத்திலே நாம் பயணிக்கின்றோம். ஆகவே நம்முடைய மனங்களை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவர் இயேசு அனுபவித்த அந்த பாடுகளை நினைவில் மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து சிலுவை பாதையிலே பக்தியோடு பயணிக்க உங்களை அழைக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சிலுவை பாதை அது அன்பின் பாதை, இது அருளின் பாதை, இரக்கத்தின் பாதை, தியாகத்தின் பாதை. ஆண்டவர் இயேசு நம் நலமுடனும் வளமுடனும் நம் வாழ்வில் உறவுடன் வாழ தம்மையே தியாகமாக்கி கடவுள் தன்மையை உலகிய ஆண்டவர் மதின தன்மை எடுத்து நமக்காக பாடுகள் பலப்பட்டு சிலுவையை சுமந்து நமக்கு வாழ்வை அளிக்கின்றார். ஆகவே இந்த திருச்சிலுவை ஆராதனையிலே இயேசுவோடு பயணித்து நாமும் அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ நம்மை ஒப்பு கொடுத்து இந்த சிலுவை பயணத்திலே நாம் பங்கேற்போம். பரிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட என்னை பறித்தார். பரிகளை சுமத்தி பரிகசித்தார், இறைவா என்னைக்காக முதல் ஸ்தலம், இயேசு தீர்ப்புக்கு உள்ளாகின்றார். திரு இயேசுவே ஆராதித்து வணங்கி நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். இயேசுவுக்கு தீர்ப்பு அளிக்கப்படுகின்றது. இயேசுவுக்கு அளித்த தீர்ப்பில் உண்மை ஊமையாகிவிட்டது, நீதி தரம் புரண்டுவிட்டது, சமூகத்தின் அநீதி மறுக்கப்படுகிறது. ஆனால் உண்மையை ஒரு நாளும் உறங்க வைத்துவிட முடியாது. ஒரு நாள் உண்மை வெளிப்படுத்த வேண்டும். தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உலகத்தின் நியதி. ஆனால் நிரபராதிகள் தண்டிக்கப்படுவது அநீதியானது. இன்றைய எனது அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் நான் தவறு செய்திருந்தும் குற்றங்கள் புரிந்திருந்தும் தண்டிக்கப்படக்கூடாது என்று பலர் விரும்புகின்றனர். ஆனால் மற்றவர்கள் எனக்கு வேண்டாதவர்கள் குற்றம் செய்யும் பொழுது, தவறு செய்யும் போது அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவோ குற்றம் எதுவும் செய்யாத நிலையில் தண்டிக்கப்படுகின்றார். ஜெபம். அன்பு இயேசுவே, எனது வாழ்வில் பிறர் மீது அவதூறு பழி சொல்லாமல், பிறரின் துன்பத்தை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளாமல், அந்த தவறுகளை சுட்டி காட்டி அவர்களுக்கு வழிகாட்ட எங்களுக்கு வரமருளோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார்களாக. ஆமென். சிலுவை சுமக்க வைத்தார், உன்னை துடிக்க வைத்தார். சிலுவை சுமக்க வைத்தார், எனக்காக இரண்டாம் நிலை, இயேசு சிலுவை சுமக்கின்றார்.
திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது என்றால் அது வாரமான சிலுவை கொண்டு உலகத்தின் மீது செலுத்தீர். சுமக்கின்றவனுக்கு தான் சுமையின் பாரம் தெரியும். ஆனால் வாழ்வையே சுமையாகிவிட்டால் என்ன செய்வது? சிலுவை அவமானத்தின் சின்னம். கள்வர் கொடியவர்கள் தான் சிலுவையில் அகழ்ந்து கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு இருக்க ஒரு பாவம் அறியாத நம் ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையை சுமக்கின்றார். அத்தகைய கொடிய தண்டனை இயேசுவின் சுமத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு தனது வாழ்நாளில் எவருக்குமே ஒரு சுமையாக இருந்ததே இல்லை, துன்பம் தந்தவராகவும் இல்லை. ஜெபிப்போமாக. அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் ஆன்ம வாழ்வில் மற்றவர்கள் சுமைகளாக இல்லாமல் சுகம் தருபவர்களாகவும் சுவரை நாங்கள் செலுத்தாமல் பிறர் சந்திக்கின்ற துன்பங்களிலே நாங்கள் பங்கேற்று அவர்களை நல்வழிப்படுத்த அவர்கள் சுமைகளை தாங்கிக் கொள்ள எங்களுக்கு வரமருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியான மக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவர்களாக. ஆமென். மீண்டும் சிலுவை படுவோடு மீண்டும் எழுந்தே சுயங்களின் நினைவோடு மீழ்ந்தி சிலுவை படுவோடு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தி எனக்காக இடர்பட வந்தி எனக்காக. மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது என்றால் அது வாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். வீழ்ச்சி மனித வாழ்வின் எழுச்சிக்கு ஒரு முன் தயாரிப்பு. வாழ்க்கையில் விழுந்ததெல்லாம் மடிந்து போவதில்லை, மடிந்து போனவையெல்லாம் மங்கி போவதும் இல்லை. வீழ்ந்து எழுந்துவதில் தான் புது புது வழிகளை காண முடியும். சாய்ந்து வளைந்து கொடுத்து நிமிர்ந்து நிற்பதில் தான் வாழ்க்கையின் அர்த்தம் பொருளும் புரியும். நாணல் செடி காற்றிலே சாய்கிறதே, சரிந்து விழுவதில்லை. நடக்க முடியாதவர்களை நடக்க செய்தவர், பார்வையற்றவர்களை பார்க்க செய்தவர். அத்தகைய வல்லமை பெற்ற இயேசுவோ இங்கே கீழே விழுந்து கிடக்கின்றார். ஏன், எதற்காக? தண்ணீரில் விழுந்த ஒருவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாமும் தண்ணீரில் விழுந்துதான் காப்பாற்ற வேண்டும். அதுபோல பாவ படுகொழில் விழுந்திட்ட நம்மை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் இயேசுவும் சிலுவையோடு சேர்ந்து விழுகின்றார். ஜெபம். இயேசுவே, எனது பாவ சுமைகள், கொடூர செயல்கள், அன்பற்ற இரக்கமற்ற தன்மைகள் உமக்கு இன்னும் அதிகமான வேதனைகள் தான் இருக்கின்றன. நான் இனி மனம் மாறி உம்மை துணையுடன் எழுந்து நடக்க அருள் புரிவீராக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவர்களாக. ஆமென். தாங்கிட துயருச்சை உம்மை தாங்கிய அன்னை துயருச்சாம். தாங்கிட துயருச்சை எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தி எனக்காக இடர்பட வந்தி எனக்காக. நான்காம் நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது என்றால் அது வாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். மனித வாழ்வில் மிக சிறந்த வழியாக உயிராகி உடலோடு ஒன்றித்திருப்பவள் தாய் மட்டும்தான்.
பாராட்டி சீராட்டி அன்பு காட்டி ஒரு உயிருக்கு உறவிடுபவளும் தாய்தான். எந்த ஒரு தாயும் தன் மகன் அல்லது மகள் துன்பப்பட வேண்டும், வேதனை அடைய வேண்டும் என்று எண்ணுவதில்லை. மாறாக உதவ வேண்டும், வழிகாட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், உண்மையான பாசத்தால் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். அதே போல அன்னை மரியாவும் தம் ஒரே மகன் மீது வைத்திருந்த அன்பினால் பாசத்தினால் துன்ப நேரத்திலும் இயேசுவை சந்திக்கின்றார், ஆறுதலும் தருகின்றார். அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் பல நேரங்களில் தாயின் உண்மையான அன்பை உணராது அவமரியாதையாக அன்பின்றி பாசமின்றி நடந்திருக்கின்றோம். எங்களது தாயின் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு உதவி புரிவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசினால் மக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவர்களாக. ஆமென். மறுதீர முடியா நிலையாகி சீரும் வருதியா நன்மை உம்மோடு. மறுதீர முடியா நிலையாகி எனக்காக இறைவா, ஐந்தாம் ஸ்தலம். சைமன் இயேசுவுக்கு சிலுவையை சுமக்க உதவுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். பிறருக்கு உதவும் உள்ளங்களோ உயர்ந்த உள்ளங்கள். ஆபத்தில் உதவி செய்வது தவறில்லை. உதவி கேட்டு வருபவனுக்கு உள்ளதையெல்லாம் தரவில்லை என்றாலும் நல்ல கனிவுள்ள பண்புள்ள உள்ளத்தையாவது காட்டுபவனே உயர்ந்த மனிதன். எத்தனையோ மக்கள் இயேசு சிலுவை சுமந்து சென்றதை நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தனர். இயேசுவின் துன்பத்தை, வேதனையை, அவமானத்தை, சித்திரவதை செய்வதை மக்கள் கண்டு கழித்தார்கள். ஆனால் சீரோன் என்ற ஊரை சார்ந்த சீமோன் மற்றும் இயேசுவின் சிலுவையை சுமக்க தன் உதவிக்கரத்தை நீட்ட முன்னே வருகின்றார். ஜெபம். இயேசுவே, எத்தனையோ சூழல்களில் மற்றவர்கள் உதவியை மட்டுமே நான் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மற்றவர்கள் துன்பப்படும் பொழுது கூட பார்த்து சந்தோஷம்தான் அடைந்திருக்கின்றேன். பிறரது துன்பத்தில் உதவக்கூடிய மனித உள்ளம் கொண்ட மாண்புடன் வாழும் நல் உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவர்களாக. ஆமென். நீரையாய் பதிந்தது உம் வதனம், அன்பின் இலையாய் மாறி சிறு துணியில். நீரையாய் பதிந்தது உம் வதனம், எனக்காக இறைவா, எனக்காக ஈரப்பட வந்தீ, எனக்காக ஈரப்பட வந்தீ, எனக்காக. ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். வாடிய உள்ளங்களை, முகங்களை கண்டபோதெல்லாம் வாடுகின்ற மனது எல்லோருக்குமே வருவதில்லை. துன்பத்தில், சோதனையில், வேதனையில் சோர்ந்து பவனுக்கு சுகம் தருகின்ற சுயநலமில்லாத மனம் உள்ளவர்கள் தான் உதவ முடியும். அருளும் இரக்கமும் கருணையுமே உருவான இயேசுவின் இணைய முகம்
கரைபடிந்துள்ளதை சோர்வுற்றிருப்பதை வெரோனிகா என்ற பெண் பார்த்து பதட்டத்துடன் இயேசுவின் முகத்தை உடைத்ததும் இயேசுவும் பரிசாக தன் திருவுருவத்தை அந்த துணியிலே பதிய செய்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் தமது மனசாட்சியின்படி செயல்பட முன்வருவது நல்ல வகைகளை, நேர்மையானதை, உண்மையானதை செய்ய முடியும். நல்ல மனதுடன், நேர்மையான உள்ளத்துடன், சுயநலமின்றி செயல்படுவதை தான் இறைவன் நமக்கு மனசாட்சியை தந்துள்ளார். ஜெபம். இயேசுவை மனசாட்சியின் குரலை கேட்டு செயல்படும் பொழுதுதான் நல்லதை, நேர்மையானதை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட இயேசுவே எமக்கு அருளுகிறாக. எங்கள் பெயரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவர்களாக. ஆமென். சுமந்தவனாய் அன்பு சாய்வி நிலத்தில் மறுமுறையும் பருவினை சுமந்தவனாய் எனக்காக இறைவா எனக்காக ஈடப்பட வந்தீர் எனக்காக ஈடப்பட வந்தீர் எனக்காக. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் தனது பாரமான சிலுவை கொண்டு உலகையும் ரட்சித்தீர். படுகுழி என தெரிந்தும் வீழ்பவன் பக்குவம் அடைவதுதான். மீண்டும் மீண்டும் விழுந்து எழுபவன் அனுபவசாலி. பாரம் இருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன் வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவன். மனித சமுதாயத்தை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிலுவை மரணத்திற்கு தம்மையே கையளித்தார் ஆண்டவர் இயேசு. சிலுவையின் பாரம், கசியடிகள், தடுமாற்றத்துடன் சோர்வடைந்த கால்கள், உடல் பலமின்றி தரையில் விழுகின்றார் மீண்டும். அன்பு இயேசுவே, அன்பு தெய்வமே, எங்களது வாழ்வின் குறிக்கோளை, லட்சியத்தை நிறைவேற்றுவதில் நாங்கள் என்றும் சூழ்ந்து விடுகின்றோம், தளர்ந்து விடுகின்றோம். எங்களது வாழ்வின் துன்பங்கள், சுமைகள், சோகங்கள் அன்பை பகிர்ந்து வாழ துணையாய் உள்ளன என்பதை கண்டு கொண்டு லட்சியத்தோடு பணிபுரிய அருள்வீராக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசினி ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவர்களாக. ஆமென். அன்பு மொழி மொழி தொடர்ந்து எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். திவ்ய இயேசுவை இவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் தனது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை ரட்சித்தீர். கண்ணீர் விட்டு கதறிய அழும்பொழுது மனிதன் பாரம் தூரம் சென்று விடுகிறது. கண்ணீர் இதய பாரத்தின் வெளிப்பாடு, கண்ணீர் சோகத்தின் வெளிப்பாடு, துன்பத்தின் பெருமூச்சு. அதிகமான துன்பத்தின் மத்தியிலும் நமது வேதனையை பொருட்படுத்தாமல் நமது துன்பத்தை கண்டு வேதனைப்பட்ட எருசலேம் கண்களை பார்த்து ஆண்டவர் இயேசு ஆறுதல் கூறுகின்றார்.
எப்படி இயேசுவால் மட்டும் இப்படி சொல்ல முடிந்தது? காரணம், தனக்கென்ன வாழாது பிறருக்கென்றே வாழ இயேசு துடித்தார். எனவே தனது துன்பத்தையும் வேதனையும் பற்றி கவலை கொள்ளாமல் தன்னை தாண்டி நம்மை தாண்டி அவரை நாடி வருவதற்கு ஆண்டவர் இயேசு ஆறுதல் கூறுகின்றார். பெண்கள் தவறு செய்த போதெல்லாம் விபச்சாரி பெண்ணானவள் ஆண்டவர் இயேசுவிடம் மண்டியிட்டு கொண்டாடிய பொழுது, இனி பாவம் செய்யாதே, நான் உன்னை நான் வெறுப்பதில்லை, நான் உன்னை தண்டிக்க போவதில்லை என்று அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் ஆசி கூறி மன்னித்து அவருக்கு புதுவாழ்வு அளித்தார். அன்பு இயேசுவே, எத்தனையோ நேரங்களில் நாங்கள் பிறரை துன்புறுத்தி கொடுமைப்படுத்துவதிலே மகிழ்ச்சி கொண்டிருக்கின்றோம். வேதனையில் இருப்போருக்கு ஆறுதல் தர, அரவணைப்பு காட்ட, பிறரை நல்லுள்ளத்துடன் வாழ அவர்களுக்கு வழிகாட்ட எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தந்தருவீராக. எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்களாக. ஆமென். மூன்றாம் முறையாய் நீ விழுந்து காலூன்றி நடந்தியும் கீழை தளர்ந்தீர். மூன்றாம் முறையாய் நீ விழுந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக தீனர் பாட வந்தீர். எனக்காக தீனர் பாட வந்தீர். எனக்காக. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது என்றால் வாரமான சேவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாரம் இருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன், பலமுறை விழுந்த பொழுதும் பக்குவமாக எழுந்து நடப்பவன் நான் பக்குவப்பட்ட மனிதன். ஆண்டவர் இயேசு தமது லட்சியத்தை அடைய வேண்டும், நம் அனைவருக்கும் மீட்பு தர வேண்டும் என்ற நோக்கத்திலே துணிவுடன் இருந்தார். ஆனால் அவரது உடல் வேதனை, சோர்வு, களைப்பு இவற்றால் தாங்க முடியாத நிலையில் மீண்டும் 3ஆம் முறையாக தரையில் விழுகின்றார். இயேசு தமக்காக அல்ல, தாங்க முடியாத வேதனையிலும் நம்மீது கொண்ட அன்பினாலே தொடர்ந்து சிலுவையை சுமக்க உறுதி பெறுகின்றார். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்விலும் நாங்கள் எத்தனையோ தடைகளை, துன்பங்களை, சோதனைகளை சந்திக்கும் பொழுது மனம் தளர்ந்து சோர்ந்து விடுகின்றோம். வாழ்ந்தும் பயனில்லையே என்ற நிலைக்கு சென்று விடுகின்றோம். உமது அருளினாலும் அன்பினாலும் நாங்கள் நம்பிக்கை கொண்டு சோதனைகளையும் சாதனைகளாக மாற்ற எங்களுக்கு உதவுவீராக. எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்களாக. ஆமென். உரைகள் கலந்திட உம்மை தந்தை ரத்த மழைகளில் திறந்திட பின்னே. உரைகள் கலந்திட உம்மை தந்தை எனக்காக இறைவா, எனக்காக இதர் பட வந்தீர். எனக்காக இதர் பட வந்தீர். எனக்காக. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை கலைக்கப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் சிறப்பான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆடை இல்லாதவன் அரை மனிதன். மனிதனின் மதிப்பீட்டை உயர்த்துவதே அவனது ஆடைதான்.
சாட்டை அடிகளால் உடலோடு உடலாக இயேசுவின் ஆடைகள் ஒன்றாய் ஒட்டியிருந்தது. அவற்றை களைத்த பொழுது மீண்டும் ரத்தம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. துன்பத்திற்கு மேல் துன்பம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. வேதனைகளின் மத்தியில் இயேசு துடிதுடிக்கின்றார். அன்பு இயேசுவே, ஆடை மனித மாண்பின் அடையாளம். அவற்றையும் களைந்து இன்னும் அதிகமான முறையில் கொடுமைப்படுத்திய பொழுதும் எல்லாவற்றையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டீர். எங்களது துன்பத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் நாங்கள் விசுவாசத்தை இழந்து விடாது பொறுமையுடன் உம்முடன் நடக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுங்களாக. ஆமென். உம்மிய உமகள் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. உம்மிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது என்னென்றால் தனது பாரமான சிலுவை உலகத்தை இரட்சித்து பிறருக்காக வேதனையை சுமப்பவன் தியாகி, அன்புக்காக அவமதிக்கப்படுபவன் நண்பன், ஆண்டவருக்காக வலியை தாங்கிக் கொள்பவன் பக்தன், நியாயத்திற்காக உண்மைக்காக பிறருக்காக அன்புக்காக ஆண்டவனுக்காக காயப்படுபவனே முழு மனிதன். எத்தனையோ உள்ளங்களை உடல் நோய்களை தொட்டு ஆசீர்வதித்த கைகளில் கால்களில் ஆணிகளை அடிக்கின்றார்கள் இந்த கொடூரர்கள். ஒரு சிறு கல் நமது காலில் இடித்தாலும் எவ்வளவு வேதனையை அனுபவிக்கின்றோம். ஆனால் இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்து சிலுவை மரத்தோடு அவரது உடலை இணைத்த பொழுது எவ்வளவு கொடிய துன்பத்தை ஆண்டவர் இயேசு அனுபவித்திருப்பார். யாருக்காக? நமக்காகத்தானே. அன்பு இயேசுவே, எனக்காகவே நீர் காயப்பட்டீர், அடித்து நொறுக்கப்பட்டீர். உமது காயங்களாலும் உம்முடைய தழும்புகளினாலும் நாங்கள் சுகம் பெற்றுக் கொண்டே இருக்கின்றோம். ஆகவே உம்முடைய காயங்களினாலே எங்கள் உள்ளத்தையும் எங்களுடைய காயங்களையும் நீர் கட்டுவீராக. எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவர்களாக. ஆமென். இன்னும் இழந்தது உம்மை விட்டு பூமியில் இல்லாதது பூமி கேட்டு. இன்னும் இழந்தது உம்மை விட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் ஊறிவிடுகின்றார். அனைவரும் முழந்தாளிடுவோம். ஒரு சில மணி துளிகள் கண்களை மூடி ஆண்டவர் நமக்காக அனுபவித்த துன்பங்களை நினைத்து பார்த்து நம் சுமைகளை ஆண்டவர் தாங்கிக் கொள்ள ஒரு சில மணித்துளிகள் அமைதியிலே தியானிப்போம். பாடுகள் நீர் பட்ட போது பாய்ந்து ஓடி ரத்தம் என்ற ஒரு பாடலோடு
ஆண்டவரை இயேசு பட்ட பாடுகளை நினைத்து பார்த்து பாடலை பாடுவோம். பாடுகள் நீ மற்றவரோடு திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். உலகத்தை நீக்கி ரட்சித்தீர். மனிதன் விரும்பாத ஒன்று சாவு மட்டுமே. ஆனால் அதை யாரையும் விடுவதில்லை. மரணத்தை யாராலும் மறுத்து எடுக்க முடியாது. காலையில் மலர்ந்து மாலையில் மடிகின்ற மலர்களை போன்றவன் மனிதன். நீர்க்குழியை போன்று நிரந்தரம் இல்லாதவன் தான் மனிதனுடைய வாழ்வு. விண்ணையும் மண்ணையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து வந்தவருக்கோ இன்று சிலுவை சாவு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே கல்வாரி மலையின் உச்சியிலே கல்வரைகளின் நடுவிலே எல்லாம் முடிந்துவிட்டது என கூறி நம் பரம இயேசு உயிர் விடுகின்றார். அன்பு தெய்வமே இயேசுவே, உமது இறுதி மூச்சு உள்ளவரை எங்களுக்காக எத்தனையோ துன்பங்கள் வேதனைகள் இறுதியாக உம்மிடம் இருந்து உயிர் மூச்சையும் எங்களுக்காகவே துறந்தீரே. இனி நான் எனது வாழ்வில் வார்த்தைகளில் உறவிலும் அன்பிலும் மாற்றம் கண்டு உமக்காய் என்றும் வாழ எங்களுக்கு அருள்புரிவீராக. எங்கள் பெயரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசங்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாளர்களாக. ஆமென். தூயருற்று துடித்தாய் உலகம் நொந்து அன்னை உயிரற்ற உலகினை அருளை சுமந்து. தூயருற்று துடித்தாய் உலகம் நொந்து எனக்காக இறைவா எனக்காக தீரப்பட வந்து எனக்காக இறைவர வந்து எனக்காக. 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் சிலுவையில் இருந்து இறக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். தாய் சொந்தம் மட்டுமே தவிர்க்க முடியாதது. தாய் சொந்தம் மட்டுமே நிரந்தரமானது, நிலத்திருக்கக்கூடியது. இதோ உமது அடிமை, உமது விருப்பமே நடக்கட்டும் என்று இறைவிருப்பத்திற்கு மட்டுமே நிறைவேற்ற வந்த அன்னை மரியா தன் ஒரே மகனை பரிவுடனும் பாசத்துடனும் கண்ணியுடனும் கவனித்து வந்த அந்த அன்பு மகனை அன்னை தனது மகனின் உயிர் பிரிந்த உடலை மடியில் கிடத்தி தாங்க முடியாத வேதனைகளை அனுபவிக்கின்றார். அன்பு இயேசுவே, உமது வேதனைகளிலும் துன்பங்களிலும் உமது அன்னை பங்கு கொண்டது போல எங்களது பெற்றோர்களின் அன்பையும் கருணையையும் பாசத்தையும் உணர்ந்து இறுதி வரை அவர்களுக்கு அன்பு காட்டி அக்கறை காட்டி உண்மையான குடும்ப வாழ்வில் வளரும் நல் உள்ளத்தை எங்களுக்கு தந்தருவீராக. எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாளர்களாக. ஆமென். ஒருங்கிய உமதுடன் போதியப்பட்டு
நீரடங்கிய கல்லறை உமதன்று ஒடுங்கிய உமதுடன் புதியப்பட்டு எனக்காக இறைவா எனக்காக இடப்பட வந்து எனக்காக இடப்பட வந்து எனக்காக. 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அடக்கத்திற்கும் அமைதிக்கும் பெயர் போனதுதான் கல்லறை. இன்றைய காலகட்டத்தில் நல்லவர்களை, நேர்மையானவர்களை விரைவாக கல்லறையில் உறங்க செய்வது மனிதனுடைய இயல்பு. நன்மையை, உண்மையை, நீதியை நிலைநாட்ட விரும்பிய இயேசுவை கொன்று அடக்கம் செய்துவிட்டனர். இன்று நாம் வாழும் இந்த உலகிலும் உண்மையை, நீதி, நேர்மையை கடைபிடிப்பவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்றுதான் உலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. கல்லறைகள் தான் மனிதனுக்கு நிரந்தரமானவர்கள். அன்பு இயேசுவே, உண்மையே, நன்மையே, நீதியை மட்டும் நாங்கள் கடைபிடிக்க தேவையான மனதிடனை தாரும். துன்பத்தின் மத்தியிலும் துயர்களிலும் தான் முழுமை இன்பத்தை காண முடியும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு செயல்பட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்து விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைப்பாளர்களாக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம்முடைய தாயாம் திரு அவையில் உள்ள அனைத்து ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் நம்ம திரு அவைக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களுக்கு சோதனைக்கு உட்படாதேயும் எங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைவரும் அமர்வும். திருப்பலிக்கு சமயத்தை எம்மை கருணை கொள்ள கல்லான இதயத்தை எடுத்து எம்மை கருணை உள்ள எம்மையை நாங்கள் மறக்கவில்லை. எம்மையை நாங்கள் மறக்கவில்லை. என்றும் ஏழையும் துன்பம் நிறைந்ததில்லை. இறைவாரிதோ வருகின்றோம். உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம்
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி கருத்துக்கள் நன்றியறிதலாக. ஏன் நிர்மலா மேரி தர்சுகம் பெற்றதற்காக இறைவனுக்கு நன்றி கூறி இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். மற்றும் ஐ பிலிப்ஸ் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் இறைவனது குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும், மரித்த ஆன்மாக்களுக்காக மரிய வினோத் மற்றும் அந்தோணி பிச்சை இந்த ஆன்மாக்களுக்காகவும் இறைவன் இவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதல் தரவும் இப்பலியை ஒப்புக் கொடுத்து கொண்டாடுகின்றனர். இக்கருத்துக்களோடு நம்முடைய குடும்ப தேவைகளுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் இப்பலியிலே ஒப்புக் கொடுத்து இறைவன் ஆசீர்வதிக்க தொடர்ந்து இப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மரண நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெற பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதாலும் பாவங்களை செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை சகோதர சகோதரிகளை நம்முடையவனாகிய ஆண்டவர் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாகிறேன். எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இயேசுவே என் வாழ்வை மாற்றும் இயேசுவே என் வாழ்வை மாற்றும் விழுந்து விட்டேன் மனம் உடைந்து விட்டேன் என்னை தேற்றும் இயேசுவே விழுந்து விட்டேன் மனம் உடைந்து விட்டேன் என்னை தேற்றும் இயேசுவே இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன் மனம் குழம்புகிறேன் மன அமைதி தாருமே. கலங்குகிறேன் மனம் குழம்புகிறேன் மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தவக்கால முயற்சிகளால் பயிற்சியும் உமது வார்த்தைகளால் ஓட்டமும் பெறும் நாங்கள் மனித ஒருத்தர் முயற்சிகளால் முழு இதயத்தோடு எங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழ உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றும் ஒன்றுபட்டிருக்கவும் அருள்வீராக. உமோடு தூயாவியால் ஒன்றிப்பில் நிறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாருங்கள்,
எரேமியா மீது குற்றம் சாட்டவும். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 18 20 முடிய. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும், வாருங்கள், எரேமுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும், ஞானிகளிடமிருந்து அறிவுரையும், இறைவாக்கினரிடம் இருந்து இறைவாக்கும் எடுப்படாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழி பறித்திருக்கின்றனர். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் உன் முன் வந்து நின்றதை நினைவு கூறும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதில். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். அவர்கள் எனக்கு என விரித்து வைத்துள்ள வலையில் இருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே என் அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிழையாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பல்லவி. பலர் என் மீது பழி சுமத்துவது என் காதில் விழுந்தது. இப்பக்கமும் பேரற்றம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, நான் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையில் நின்றும் என்னை துன்புறுத்தோரின் கையில் நின்றும் என்னை விடுவித்தரணும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தரணும். பல்லவி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை புகழ்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை புகழ்கிறோம். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை புகழ்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய்மத்தை எழுதி செய்திருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 20, இறைவசனங்கள் 17 முதல் 28 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தன்னையே அழைத்து, இப்பொழுது நான் எருசலேமுக்கு செல்கின்றோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி உரிமை பெறும் பொழுது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அவன் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை.
நான் குடிக்க போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவர்களுக்கே அவர் அருளப்படும் என்றார். இதை கேட்டுக் கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர்கள் மீது கோபம் கொண்டார்கள். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள், உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள். இதை நீங்கள் அறிவீர்களா? உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். வலுவான சுமைய கட்டி தோளிலே வைப்பார், தம்மை தலைவர்கள் என்பார், தம் விரலாலே அசைத்து கூட பார்த்திட மாட்டார். உங்களிடையே அப்படி இருக்க கூடாது. பணம், பதவி, ஜாதி, மதம், அடிமையாண்ட நின்ற வேதம் உங்களிடையே என்றும் இருக்க கூடாது, இருக்க கூடாது. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. நம்ம மக்களே, இந்த பகுதியிலே உங்களுக்காக இந்த திருப்பலி நிறைவேற்றுவது மகிழ்ச்சி. நேராகிவிட்டது, ஆனால் ஷார்ட்டா ஒரு மறைவுரை. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு, உங்களுள் பெரியவராக இருக்கின்றவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும் என்கிறார். ஆண்டவர் இயேசு பல நேரங்களிலே பரிசேயர்களும் சதுசேயர்களையும் மறைநூறு வல்லுநர்களையும் ஆண்டவர் சாடுவார். ஆண்டவரை எதிர்த்த மிகப்பெரிய கூட்டங்கள் இந்த 3 கூட்டம்தான். ஆகவே ஏன் இயேசு அவர்களை வெறுத்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் மிகவும் தன்னுடைய வேலைகளை சரிவர செய்பவர்கள், மோசேயின் கட்டளைகளை பின்பற்றுபவர்கள், கடினமாக பின்பற்றுபவர்கள், ஆண்டவருக்காக தன்னுடைய உழைப்பிலே பாதியை கொடுத்தவர்கள், பலிப்பிடத்திலே என்றும் காணிக்கையை செலுத்துவார்கள். அப்படி இருந்தும் ஏன் இயேசு அவர்களை கடிந்து கொண்டார் என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் இவ அனைத்தையும் செய்தாலும் கடின உள்ளம் கொண்டவர்களாகவும் இரக்கம் இல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள். ஆகவே ஆண்டவர் கூறுகின்றார், நீங்கள் காணிக்கையை பலிப்பிடத்தில் செலுத்த வரும்பொழுது நீங்கள் உங்கள் மனதை யாராவது காயப்படுத்தியிருந்தால், நீங்கள் யாருடனும் ஒப்புரவாக இல்லாமல் பிறரோடு நீங்கள் பேசாமல் இருந்தால், அவரிடம் சென்று முதலில் நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டு அவரோடு சமாதானம் செய்து கொண்டு பின்பு வந்து உங்களுடைய காணிக்கையை செலுத்த என்கின்றார் ஆண்டவர். ஆகவே இந்த தவக்காலம் என்பது நம்முடைய மனமாற்றத்திற்காக நம்மை அழைக்கிறது. நாம் பல நேரத்திலே முட்டி போட்டு ஜெபித்தாலும், ஆண்டவருக்கு நம்முடைய சம்பளத்திலே பாதியை கொடுத்தாலும், நம்முடைய வருவாயில் ஆண்டவருக்கு முழுமையாக கொடுத்தாலும், பிறரோடு அன்பு காட்டவில்லை என்றாலும், பிறரோடு வெறுப்போடு நாம் வாழும் பொழுது நாம் கொடுக்கின்ற அந்த தியாகமானது, நாம் ஜெபிக்கின்ற ஜெபமானது வீணானது. ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த மக்களுக்கு கூறுகின்றார், நீங்கள் பிறரோடு நட்புறவில் இருக்க வேண்டும். தன்மையை தாழ்த்தி கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். கடவுள் தன்மை விளங்கிய ஆண்டவர் தன்னையே தாழ்த்தி மனது ஒரு எடுத்து தன்னுடைய பாதங்களை, சீடர்களின் பாதங்களை கழுவும் அளவுக்கு ஆண்டவர் தன்னையை தாழ்த்தி கொண்டார். ஆகவே இந்த வாழ்வில் நாம் அனுபவிக்கின்ற இந்த செல்வம், பதவி, ஆசைகள் ஒரு நாளில் ஒழுது போகும் என்பதற்கான எடுத்துக்காட்டு நம் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த ஒரு வாழ்வு. ஆகவே இந்த உலகத்தின் செல்வங்களும், இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கின்ற அந்த பதவியும் ஆசையும் ஒரு நாளில் அழிந்து போகும் என்பதை நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. ஆகவே வள்ளுவர் அழகாக குறிப்பிட்டார், ஒரு குரலை அழகாக கூறுவார். தெரியுமா அந்த குரல்? பற்றுக பற்றற்றான் பற்றினைய பற்று, பற்றுக பற்று விலகு. அதாவது நாம் இந்த உலகத்தில் பற்றி கொண்டிருக்கும் இந்த செல்வங்களும் ஆசைகளும், நாம் வைத்திருக்கின்ற செல்வங்கள் ஒரு நாள் கடந்து போகும். அதாவது பற்றுள்ளவற்றை நாம் விட்டு ஒழிய வேண்டும். என்றும் அழியாத, என்றும் நிலையான செல்வமாகிய நம் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது
நாம் அந்த உண்மையான அர்த்தத்தை புரிந்து நாம் வாழ்வோம். ஆகவே இந்த தவ காலத்திலே நாம் ஆண்டவரை நெருங்கி வருவோம். நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பாவங்களையும் நாம் அனுபவிக்கின்ற செல்வங்கள் அனைத்து விட்டொழித்து ஆண்டவருக்காக வாழ பிறருக்கு உதவக்கூடிய நல்ல மனதை இறைவன் தர வேண்டி தொடர்ந்து வழியிலே நாம் அன்றாடுவோம். இறைவனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தரும் காணிக்கையை அன்பாலே மாறாதவரே, தரும் காணிக்கையை அன்பாலே மாறாதவரே, பாவியின் தென்மை பாராமல் காலத்தின் தீமையை அடையாமல், பாவியின் தென்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல், பரிகாரம் என்னே தீருவார், பரியாயமை ஆண்டிருவார். அருளியோயாம் காணிக்கையே அன்பாயே மாயாண்டவரே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாவோட தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக பரிமாற்றாடுங்கள். ஆண்டவரை உமக்கு ஒப்புக்கொடுக்கப்படும் இப்பலிப்பர்களோடு மக்களை மன்னாட்டுகளையும் வேற்றலுமை வேண்டுகின்றோம். அறிவுகளை கொண்டாடுவீர்களை ஆபத்துக்கள் அனைத்திலிருந்து காத்தல்வீராக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதைகளை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது அருளியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் எக்களித்து பாடுவதாவது: படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியாவினை உள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடப்பட குணம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஒழியும் பிரிய தகுந்தவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவையானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி, எல்லா திரு நிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் வீட்டில் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தொதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தேவதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருவதும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எண்ணிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருக்குதலுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல்
உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தனுப்பினாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறின் விழுந்ததற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. கல்மணம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தே இறைவா என் மனம் பழுவா இறைவா. கல்மணம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தே இறைவா என் மனம் வருவாய் இறைவா. என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. அங்கு உண்மைகள் மறைந்து நன்மைகள் நிறைய இன்னருள் தருவாய் இறைவா. இன்னருள் தருவாய் இறைவா. கைகளை குவித்தே இறைவா என் மனம் வருவாய் இறைவா. நான் என்னும் மகன்றை நரகத்தை அழித்து நல்லுலகமைப்பே இறைவா. நான் என்னும் மகன்றை நரகத்தை அழித்து நல்லுலகமைப்பே இறைவா. அங்கு பொருளை நம்பிய பலியாயனுக்கு இறைவா. பலியாயனுக்கு இறைவா. கல்வானம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தே இறைவா என் மனம் வருவாய் இறைவா.
அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த பகுதிக்கு வருகை தந்து நமக்கு சிந்தனைக்குரிய முறையிலே சிலுவை பாதையையும் அதை தொடர்ந்து திருப்படியும் நினைவேற்றி தந்த அயன்புரம் தொன்போஸ்கோ திருத்தலத்தினுடைய உதவி பங்கு தந்தை அருட்பணி அமர்ராஜ் தலேசிய குரு அவர்களுக்கு நம்முடைய பங்கு தந்தையர்கள் சார்பாகவும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் சார்பாகவும் கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமது நம்பிக்கை உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரை முடிவெல்ல ஆசையால் புனிதப்படுத்தி ஒரே திருமகனின் நற்செய்தியை கடைபிடிக்க செய்தல்வீராக. அதனால் அவர் தம் திருத்தூதர்களுக்கு தம்மேல் வெளிப்படுத்திய அந்த ஆட்சி மீது அவர்கள் என்றும் ஆர்வம் கொள்ளவும் அதை மகிழ்வோடு வந்தடையவும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆட்சியுள்ள மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இந்த நாளிலே இந்த திருப்பலிக்கு என்னை அழைத்த பங்கு குருக்களுக்காகவும் சிறப்பாக இந்த பகுதி மக்கள், இந்த தலைவர்கள் என்னை இன்விடேஷன் கொடுத்து அழைப்புதல் கொடுத்து ஃபாதர் நீங்க வரணும்னு சொல்லிட்டு என்னை அழைத்தீர்கள். ஆகவே கனிவோடு என்னை இந்த நாளுக்கு என்னை அழைத்த உங்களுக்காகவும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்காகவும் தொடர்ந்து திருப்பலிகளை மன்றாடுவேன் என்று உறுதியளிக்கின்றேன். நன்றி. 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபமாலையை திருப்பலி நடத்தி கொடுக்க இருக்கின்றவர்கள் மரியாயின் சேனையாளர்கள். ஆகவே அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படியாக அழைக்கின்றோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கழுவாரி காட்டிலை கண்டபின் நேசியாமல் இருப்பாயா, கழுவாரி காட்டிலை கண்டபின் பாவத்தின் தூரத்தை பாடத்தின் மொழியினை பாவத்தின் தூரத்தை பாடத்தின் மொழியினை பரியாசத்தின் பரியாரி பாவிலுனதா, பரியாசத்தின் பரியாரி பாவிலுனதா, என்னை நேசிக்கின்றாயா,